ஹலோடி, எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு கிளாஸுக்குள்ள ஊற்றி கொண்டு வா. இந்தாங்க பாஸ், தண்ணி குடிங்க. சாரிடா நண்பா, இப்போ தானே சாப்பிட்டது, கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா நல்லமா இருக்குமான்னு நினைச்சேன். அதான் உன்னிட்ட கேட்டு நான் ஏதாவது குறைக்கிறியோ. மற்றது கொஞ்சம் முக்கியமான வேலை செய்து கொண்டு இருக்கேன்டா, அதான் உன்னை கொண்டு வர சொன்னான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். ஆனால் இந்த கிளாஸுகளை மாத்தடா, கிளாஸுகள் எல்லாம் உடையிற நிலைமையில இருக்கு எல்லாம். ஏன் இப்படி இப்பதான் நீ வாங்கின மாதிரி கிடக்கு? அது என்னண்டாடா, நாங்க அதிகமா சுடு தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்கு தான் அதுகளை பாவிக்கிறோம் நாங்கள். அப்ப சுடு தண்ணி ஊத்தேக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த சூடு வந்து உட்பக்கமாக அந்த கண்ணாடி குவளையின் உட்பக்கம் வந்து கடத்தப்படும். அதுக்கு பிறகுதான் வெளிப்புறம் நோக்கி கடத்தப்படும். அப்போ உட்பக்கம் பொதுவா பதார்த்தங்கள் எல்லாமே வெப்பத்தால விரிவடையும். அப்ப அந்த சுடுதண்ணியை ஊத்தேக்க அந்த வெப்பத்தால வந்து கண்ணாடியின் உட்பக்கம் தான் முதல் வெப்பத்தை பெற்று விரிவடையும். அதுக்கு பிறகுதான் வெளிப்புறமாக அந்த வெப்பம் வந்து கடத்தப்படுது. அப்ப உட்புறம் இருக்கிறதிலும் பார்க்க வெளிப்புறம் இருக்கிறதிலும் பார்க்க உட்புறம் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பகுதி வந்து விரைவில் வெப்பத்தை பெற்று விரிவடையுது. அப்ப அந்த விரிவு வந்து வெளிப்புறத்திலும் பார்க்க உட்புறம் கூட நடக்கும் தானே, அதாலதான் அதுகள் வந்து கூடின வெள்ளன வெடிக்க பார்க்கிறது. டேய், அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப வந்து சொன்னா சில கடை வழிய பார், தேத்தண்ணி கடை வழிய பார், அந்த கிளாஸ் வழிய சுடுதண்ணி ஊத்தி தாரான்னு சொன்னா, இல்லாட்டி டீ தாரான்னு சொன்னா, அந்த கிளாஸை வந்து சுடுதண்ணியால உட்புறமும் வெளிப்புறமும் நல்லா கழுவுவான். அதால என்ன நடக்கும், ரெண்டு பக்கமும் சமமா வெப்பத்தை பெற்று விரிவடையும். அதால நாங்க சுட சுட அதுக்குள்ள டீயை ஊத்தினாலும் அங்க நடக்கிற வெப்ப விரிவால வந்து எந்த பிரச்சனையும் பெறாது. என்னன்னு சொன்னா ரெண்டு புறமும் நாங்க கழுவிட்டோம், அப்ப ரெண்டு இடமும் வெப்பத்தை பெறப்போதானே. அப்ப விரிவு வந்து சமனா இருக்கிறதால அங்க ஏற்படுகின்ற அந்த வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் குறைய இருக்குமாடா. அந்த மெத்தட்டை யூஸ் பண்ண சொல்லு இங்க இந்த சுடுதண்ணி பாவிக்கிற ஆக்கள்கிட்ட. ஓமடா, நல்ல ஐடியா தான் இது. அதை விட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, சில்வர் கரண்டி இருக்குல்லோ, அதை வந்து அந்த கிளாஸுக்குள்ள வச்சு போட்டு சுடு தண்ணியை ஊத்தினோம்னு சொன்னாலும் இப்படி வெடிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து குறைவா இருக்கும். அது எதால மச்சான் அப்படி நடக்குது? அதடா பார்த்தேன்னு சொன்னா, வெப்பத்தை கடத்துற தன்மை வந்து பீங்கான் கண்ணாடி அதுகளிலும் பார்க்க உலோகங்களுக்கு வந்து கூட. அப்போ உலோக கரண்டி ஒன்றை வச்சோம்னு சொன்னா, வச்சு போட்டு நாங்கள் சுடுதண்ணி அதுக்குள்ள ஊத்தினோம்னு சொன்னா, இப்ப சுடுதண்ணி வந்து உலோக பகுதி இருக்குத்தானே, உலோக கரண்டி வந்து வெப்பத்தை விரைவா பெற்றுக்கொள்ளும். அப்ப கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு வந்து ஒப்பிட்ட அளவில் குறையும். அதால வெப்பத்தால கிளாஸ் வந்து வெப்பத்தை பெற்றி விரிவடைகிற சந்தர்ப்பங்கள் வந்து குறையுமடா. இங்க வந்து இந்த பச்சோந்தி இருக்குல்லோ, அந்த பச்சோந்தி வந்து சூழல் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிறத்தை மாத்த கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்னண்டு மாத்துது? தன்னுடைய எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இரைகள் அறியாம இருக்கிறதுக்காக தன்னை மறைச்சு கொள்றதுக்காகவும் தான் பச்சோந்தி வந்து உடல் நிறத்தை மாத்துது. இது என்னண்டு சாத்தியமாகுதுன்னு கேட்டா, பச்சோந்தின் தோலின் மேற்பரப்பு படையடா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையோட இருக்கு. இந்த ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையின் அந்த படலத்தின் அடியில மஞ்சள், கருப்பு, சிவப்பு இப்படிப்பட்ட நிறப்பொருட்களை கொண்ட கலங்கள் இருக்கு. இந்த நிறப்பொருட்களை கொண்ட கலங்கள் வந்து சிறுமணிகள் போன்ற அமைப்பில இருக்கு. இது உடல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எளிதாக போகக்கூடியதா இருக்கு. இந்த நிறப்பொருட்களை தாங்கின கலங்கள் சுருங்கேக்க அப்பகுதியில் உள்ள நிறப்பொருட்களின் அடர்த்தி கூடி நிறத்தின் அடர்த்தியும் அதிகரிக்கும். இந்த நிறப்பொருட்கள் வந்து தளரும் போது, அதாவது இந்த நிறப்பொருட்களை கொண்ட செல்களின் சுருக்கம் அல்லது தளர்வு காரணமாக இந்த நிறப்பொருட்கள் நடமாட்டம் வந்து பச்சோந்தியின் நிறமாற்றத்துக்கு காரணமாக அமையுது. கோபம், பயம், ஏமாற்றம் இது போன்ற உணர்வுகளுக்கு பச்சோந்தியின் மூளையிலிருந்து வெளிப்படுகின்ற நரம்பு வழி தகவல்கள் மேற்கூறிய அந்த நிறப்பொருட்களை தாங்கின கலங்களின் சுருக்கம் அல்லது தளர்விற்கு மற்றது அந்த நிறப்பொருட்களின் அசைவுக்கும் காரணமா இருக்குது. இதாலதான் பச்சோந்தி கோபமா இருக்க அதனுடைய நிறம் கருமையா இருக்கும். அது மாதிரி பயம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுல மஞ்சள் திட்டுக்கள் இருக்கும். சூரியொளி வெப்பம் இதால இந்த நிறப்பொருட்கள் தாங்கின கலங்கள் வந்து சுருங்குது. மற்றும்படி சாதாரண நிறங்கள்ல அது மஞ்சள் மற்றும் பச்சை கலந்த நிறத்துல இருக்கு.